Hey guys, welcome back. அப்போ இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் B1 B2னா என்ன ஸோ அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அப்போது B1 B2 இதுதான் இப்போது பயங்கரமாக ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ எங்கே இது பார்த்தாலும் அதுக்கு கூட ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் கூட B1 B2 பேர்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த B1 B2னா என்ன, ஸோ நம்ம அதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கோமா, B1 B2 பற்றி பேசியிருக்கோமா, ஆனால் B2 B2 பற்றி பேசியிருக்கோமானா கண்டிப்பாக பேசியிருப்போம். ஆனால் இந்த வேர்டில் பேசலை, வேறு வேர்டில் பேசியிருக்கோம். ஸோ அதெல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், அப்போது G1 நார்மல் க்ரீன் பேர்டை G1 மீன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? B1 நார்மல் ப்ளூ பேர்டு ஒன்றும் கிடையாது, சாதா ப்ளூ சீரீஸ். நம்ம எப்படி ப்ளூ பேர்டுன்னு சொல்கிறோமோ, நான் ப்ளூ சீரீஸ் பேர்ட்ஸ்னு சொல்லுவேன்ல, ஸோ அதுதான் க்ரீன் பேர்ட்னா க்ரீன் நார்மலாக டாமினன்ட் க்ரீன் பேர்ட் தான் G1 B1 இதுதான். அண்ட் தென் B1 B2னா என்ன, அப்புறம் B2 B2னா என்ன. ஸோ சிம்பிளாக அவங்களுக்கு சொல்லி முடிக்கணும்னா B1 B2னா பார் ப்ளூ, BLUEயா, பார் ப்ளூ, ஓகே சாரி. ஸோ பார் ப்ளூ B1 B2னா பார் ப்ளூ பேர்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. B2 B2னா நம்ம DF பார் ப்ளூ நான் அப்பப்போ பேசுவேன். ஸோ என்னோடய பார் ப்ளூ மியூட்டேஷன் வீடியோவில் கூட DF பார் ப்ளூ நான் ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த பேர்டு பார்க்க நார்மல் ப்ளூ பேர்டு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த பேர்டு வந்து DF பார் ப்ளூ. அது எப்படி நம்ம ரிசல்ட்டில் பார்க்கலான்னா, அதை நீங்கள் நார்மல் ப்ளூ கூட பேர் பண்ணிங்கன்னா அது சிக்ஸ் எல்லாத்தையும் 100% பார் ப்ளூ பேர்டாக இறக்கி தரும். ஸோ இப்படி நான் சொல்லி ஆல்ரெடி நம்ம இதை பேசியிருப்போம். சரி, இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் இது ட்ரெண்ட் ஆகுது? மேபி இப்போ தான் நிறைய பேர் வெளியே உள்ள வேர்டிங்ஸ், அதாவது இதெல்லாம் நார்மலாக நம்ம புழக்கத்தில் இல்லாத வேர்ட்ஸ் இவ்வளோ நாள் இப்போ கொஞ்சம் வருதுன்னா நம்ம வெளியே இருந்து நம்ம கற்றுக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதை இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. B1 B2னா பார் ப்ளூ பேர்டு, B2 B2னா DF பார் ப்ளூ பேர்டு. ஸோ இதுக்கு இப்படி ஒரு கிராஃப் போடுவாங்க. இப்படி கிராஃபெல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருப்பாங்க. மறந்துட்டேன் கிராஃப் எப்படி வரும்னு கூட. சரி, 4 காலம் தான் நினைக்கிறேன். ஆமாம், 4 தான். ஸோ நீங்கள் 10th 12th படிக்கும்போதே நமக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். X குரோமோசோம் Y குரோமோசோம் போட்டு X × X X X X × Y XY, இது வந்து என்னது XY, அப்புறம் இது வந்து YY. ஸோ இப்படி நம்ம வந்து முன்னாடி 10thலையோ 12thலையோ படிச்சிருப்போம். எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, ஆனால் பயாலஜி குரூப் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக இது எப்படியும் வந்திருக்கும். ஸோ இதை வந்து இந்த ப்ளூ சீரீஸ்க்கு நம்ம அதை போடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா B1 அதே B1 அதாவது நீங்கள் 2 ப்ளூ பேர்டு நீங்கள் பேர் பண்ணுறீங்கன்னா அதோட ரிசல்ட். ஸோ 2 ப்ளூ பேர்டு B1 2 ப்ளூ பேர்ட் பேர் பண்ணிங்கன்னா நம்ம எப்போவும் சொல்கிறதா, 2 ப்ளூ பேர்டில் இருந்து ரெண்டுமே ரெசிசிவ்ங்கிறதுனால 100% ப்ளூ சிக்ஸ் தான் வரும்னு நம்ம எப்போவும் சொல்கிறோம். அதுதான் B1 × B1 ஓகே, 100% ப்ளூ சிக்ஸ் ரிசல்ட்டாக வரும். ஓகேங்களா? இனி B1 B1 அதாவது ஒரு ப்ளூ பேர்டும் தெரியுதுல்ல, ஒரு ப்ளூ பேர்டும் ஒரு பார் ப்ளூ பேர்டும் பேர் பண்ணோன்னா சொல்லியிருப்பேன். ஒரு பார் ப்ளூ கூட நீங்கள் ஒரு நார்மல் ப்ளூ போட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன வரும், ஒன்று பார் ப்ளூ பேர்டு வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதே தான் B1 அப்போது ப்ளூ சிக்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு இதாக வரும், அதாவது ப்ளூ சிக்ஸ் வரும். B1 B2 பார் ப்ளூ சிக்ஸ் வரும். B1 அப்புறம் B1 B2 ஓகே, பார் ப்ளூ சிக்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு ப்ளூ சிக்ஸு கூட பார் ப்ளூ சிக் பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன வரும், ப்ளூ சிக்ஸும் வரும், பார் ப்ளூ சிக்ஸும் வரும். அதுதான் அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ B1 B2னா வேறு எதுவும் இல்லை, பார் ப்ளூ பேர்டு தான். அது யாரும் எதுவும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேணாம், வேறு எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். B1 B2ன்னு ஆட் பார்த்தீங்கன்னா அது பார் ப்ளூ பேர்டுன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான்.
ஸோ அடுத்து இன்னொரு பேரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ப்ளூ பேர்டு. பார்ப்ளூ இன்ட்டு பார்ப்ளூ பேர் பண்ணோன்னா என்ன வரும்னு பார்ப்போமா? பார்ப்ளூ இன்ட்டு பார்ப்ளூ. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ப்ளூ மியூட்டேஷன் வீடியோவில் சொன்னது தான். பார்ப்ளூவும் பேர் பண்ணோன்னா ப்ளூ பேர்ட்ஸும் வரும், பார்ப்ளூ பேர்ட்ஸும் வரும், டிஎஃப் பார்ப்ளூஸும் வரும்னு சொல்லியிருப்போம். ஸோ இதில் அந்த கதை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா B1 வந்து என்னது? நார்மல் ப்ளூ பேர்டு. ஓகேயா? B1 B2 வரும், பார்ப்ளூ பேர்டு வரும். 2 பார்ப்ளூ பேர் பண்ணிங்கன்னா B1 B2 பார்ப்ளூ பேர்டு வரும். இனி B2 B2ன்னு ஒரு பேர்டு வரும். ஸோ இப்போ இந்த B2 B2 ஏன் வெளியெல்லாம் ரொம்ப பெருசாக பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப் பார்ப்ளூவால் தான். வெளியே பயங்கரமாக பேசப்படுற இந்த B2 B2 தான். இது வந்து ஒரு டிஎஃப் பார்ப்ளூ. இந்த பேர்டு தான் பார்க்குறதுக்கு நார்மலாக ப்ளூ பேர்டு மாதிரி இருக்கும். நார்மல் ப்ளூ மாதிரி தான் இருக்கும். பார்ப்ளூக்கு ஜீன் அது எதுவும் தெரியாது உங்களுக்கு. பார்ப்ளூ நார்மல் ப்ளூ ஃபிஷர் பார்க்குறோம்ல, ஒரு ப்ளூ பேர்டு தான் வரும். ஆனால் அதோட ஜீன் வந்து எப்படி இருக்குன்னா B2 B2, அதாவது இந்த டபுள் ஃபேக்டர் பார்ப்ளூன்னு நம்ம சொல்கிறோம். நான் இது வரைக்கும் டபுள் ஃபேக்டர் பார்ப்ளூன்னு சொல்லியிருப்பேன், டிஎஃப் பார்ப்ளூவாக இருக்கும் சொல்லி பேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ரிசல்ட் இப்போ எப்படி கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா B2 B2 ஒரு பேர்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ப்ளூ பேர்டு கூட பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, B1 B1 கூட பேர் பண்ணுறீங்கன்னா 100% என்ன பேர்டு கொடுக்குது? 100% பார்ப்ளூ பேர்டு கொடுக்கும். அதுலேருந்து வேறு எந்த சிக்கும் வராது, PB சிக்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இந்த B2 B2 அவ்வளவு ஏன் ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹை மியூட்டேஷன்ஸ் நீங்கள் போகும்போது நீங்கள் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த B2 B2 யூஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா நீங்கள் நார்மலாக எந்த பேர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்ப்ளூ ஆப்லைன் ரொம்ப அழகாக இருக்கும், பார்ப்ளூ யூவிங் ஆப்லைன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ப்ளூ பேர்டில் பார்ப்ளூங்கிற அந்த ஒரு பேர்டு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பேர்டு, ரொம்ப அழகான பேர்டு, கொஞ்சம் காஸ்ட்லியான பேர்டும் கூட. அப்படி இந்த பார்ப்ளூ பேர்டை நிறையவா ரிசல்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த B2 B2 கொண்டு வராங்க. ஸோ இந்த B2 B2 இப்போ பேல் ஃபேலோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேல் ஃபேலோ பேர்டு வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க. பேல் ஃபேலோ ரெசசிவ் தான். ஸோ இப்போது ஃபேலோஸ் தானே வந்துக்கிட்டு இருக்கு நிறையவா. ஸோ நம்ம ஃபேலோஸ் வச்சே பார்ப்போம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ப்ளூ பேல் ஃபேலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ளூ பேல் ஃபேலோ இருக்குது. இன்னும் ஒரு பேர்டு வந்து டிஎஃப் பார்ப்ளூ ஸ்பிளிட் டு பேல் ஃபேலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேல் ஃபேலோ. ஸோ நான் இந்த ரெண்டையும் பேர் பண்ணேன்னா இது நார்மல் ப்ளூ பேர்டு தான், ப்ளூ பேர்டு பேல் ஃபேலோ பேர்டு. இது வந்து ஸ்பிளிட் டு பேல் ஃபேலோ பேர்டு. இப்போ எனக்கு இதில் வந்து பேல் ஃபேலோ பேர்ட்ஸ் சிக்ஸும் வரும், நார்மல் சிக்ஸும் வரும், நார்மல் ப்ளூ சிக்ஸும் வரும். ஓகேயா? நார்மல் ப்ளூ சிக்ஸும் வரும். ஆனால் இந்த டிஎஃப் பார்ப்ளூ இருக்கிறதுனால எல்லா பேர்ட்ஸுமே பார்ப்ளூவாக வரும். ஸோ அதாவது எப்படி வரும்? பார்ப்ளூ பேல் ஃபேலோ. இப்போ உங்களுக்கு 5 சிக்ஸ் வருதுன்னா 5 சிக்ஸும் பார்ப்ளூ சிக்காக இருக்கும். அதில் இப்போ 3 பேல் ஃபேலோ வருதுன்னா 3மே என்னதாக இருக்கும்? பார்ப்ளூ பேல் ஃபேலோவாக இருக்கும். ஸோ இந்த பார்ப்ளூவை அதிக நம்பராக எடுக்கிறதுக்காக தான் இந்த B2 B2 பேர்ட்ஸு வந்துச்சு. ஸோ இதை வந்து வெளியே இப்படி B2 இந்த மாதிரி சொல்லிக்கிருக்காங்க. ஸோ அப்ராட்ஸில் வெளியே யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் தான் இந்த B1 B2ங்கிறது எல்லாமே. வெளியே யூஸ் பண்ணுறது இப்போ நம்ம யூஸ் பண்ண படிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வெளியே இருந்தெல்லாம் விஷயங்கள் கற்றுக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்கள் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டேப்லர் காலம் இப்போ நம்ம எல்லா மியூட்டேஷனுக்கும் போடலாமான்னு கேட்டால் முடியாது. நீங்கள் செக்ஸ் லிங்க்டுக்கு இதை போட்டு எடுக்க முடியாது. இது வந்து ரெசசிவ்ங்கிறதுனால, இந்த ப்ளூ ரெசசிவ்ங்கிறதுனால நம்மளால் இதை போட முடியும். ஸோ இந்த டேப்லர் காலத்தை போட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரைவ் பண்ணி எடுக்க முடியும். அதாவது B1 B2 போட்டோம்னா இது நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி போடுறோம்ல, 2ல் இருந்தும் ஜீன் எடுக்கிறது மாதிரி. ஸோ அப்படி போட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கான்செப்டை சிமிலராக ஈஸியாக எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த B1 B1 B2 B2ங்கிற பேச்செல்லாம். நம்ம இதை பற்றி 1000 தடவை பேசியிருக்கோம், நிறையவே பேசியிருக்கோம். இதை பற்றி என்ன சிம்பிளான வேர்ட்ஸில் பேசியிருப்போம். பார்ப்ளூன்னு பேசியிருப்போம், டிஎஃப் பார்ப்ளூன்னு பேசியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதை தவிர வேறு எதுவுமே B1 B2லேயோ B2 B2லேயோ எதுவுமே கிடையாது. நார்மலாக G1 G1னா க்ரீன் பேர்டு, நார்மல் க்ரீன் பேர்டு. நீங்கள் நார்மல் க்ரீன் பேர்டுன்னு கூட நீங்கள் இந்த டேப்லெட் காலமில் போடலாமே, காட்டித்தரேன். G1 G1 B1 B1 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்பவும் சொன்ன மாதிரி தான், என்ன சொல்லியிருப்பேன், எல்லா சிக்ஸுமே க்ரீன் சிக்ஸ் தான் விழும். ஸோ G1 B1 விழும், G1 B1 G1 B1 G1 B1. ஓகே, இப்படி சிக்ஸ் வரும். இந்த சிக்ஸ் என்ன மீன் பண்ணுது? இது க்ரீனுங்கிறதுனால க்ரீன் டாமினன்ட் கலரு. அப்போது க்ரீன் தான், எல்லா சிக்ஸுமே க்ரீனாக தான் விழும்.
இந்த ப்ளூ ரெசிசிவ்ங்கிறதுனால எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட்டை கொடுத்து விட்ரும். ஸோ எல்லாமே க்ரீன் சிக்ஸு ஸ்ப்ளிட் டு ப்ளூ, அவ்வளோதான் இதை மீட் பண்ணுது G1 B1னா. என்ன ப்ரோ B1 B2 பற்றி பேச வந்துக்கிட்டு G1 B1 பேசிகிட்டே போகிறீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ப்ளூவும் க்ரீனும் தான். நம்ம ஆல்ரெடி 100 தடவை 200 தடவை பேசினது தான். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். உங்களுக்கு அப்படி ஏதாவது கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் நெட்டில் அடித்து படித்து பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். படித்து பார்த்துட்டு பேர்ட்ஸ் வாங்குங்க. ஏன்னா பேர்ட்ஸ் மூமெண்ட் கொண்டுறதுக்காக இப்போது எப்படி பாருங்களேன், என்கிட்ட இப்போ ஒரு க்ரீன் ஃபிஷர் ஸ்ப்ளிட் டு ப்ளூ, க்ரீன் ஃபிஷர் ஸ்ப்ளிட் டு ப்ளூன்னு இப்போ ஆட் போடுறதுக்கும் க்ரீன் ஃபிஷர் ஸ்ப்ளிட் டு B1 ஆட் போடுறதுக்கும் இப்போ வித்தியாசம் உண்டு. இப்போ இதை பார்த்தா வாங்குவாங்க, இதை பார்த்தா இப்போது க்ரீன் ஃபிஷர் தானே ஸ்ப்ளிட் டு ப்ளூ தானேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை பார்த்தா B1 அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. ஆனால் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஒரே தான். யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். B1 B2னா பார் ப்ளூ பேர்டு, B2 B2னா DF பார் ப்ளூ பேர்டு. நம்ம நிறைய தடவை இதை பற்றி நிறையவே பேசியிருக்கோம். ஸோ நமக்கு இது திருப்பியும் ஒரு டவுட்டாக வந்ததுனால, ஏன்னா நம்மளும் நிறைய இது பார்க்குறதுனால இப்போ நிறைய பேர் இந்த B1 B2 இந்த மாதிரிப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நம்ம சின்ன ஒரு வீடியோ தான். அதே மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்க க்ரீன் பேர்டை போட்டுக்கிட்டு, இப்போ ஏதாவது ஒரு க்ரீன் ஃபிஷரை போட்டுட்டு க்ரீன் ஃபிஷரை போட்டுட்டு B1 B2 பேர்டுன்னு போட்டிருந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இதை உங்களுக்கு விஷுவலாக பார்க்க இந்த பேர்டு க்ரீன் ஃபிஷர் மாதிரி இருக்குது, ஆனால் அவங்க B1 B2 பேர்டுன்னு போட்டிருக்காங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா அது ஒரு க்ரீன் ஃபிஷர் பேர்டு ஸ்ப்ளிட் டு பார் ப்ளூ பேர்டு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் க்ரீனில் பார் ப்ளூ ஸ்ப்ளிட்டாக வரும்னு. எப்படி போடலாம் அதை, இங்கே அதையும் போட்டுருவோமே. G1 B1 B2. ஓகே, G1 split to B2 B1 G1 B1. ஓகே, G1 B2 G1 B2. இந்த இதில் வந்து இந்த B2 பார் ப்ளூ பேர்டு, அதாவது க்ரீன் பேர்டு பார் ப்ளூ ஸ்ப்ளிட்டை கேரி பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். நம்ம முன்னாடி அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். என்னோடய ஃபஸ்ட் ரிசல்ட்ஸே அப்படி தான் வந்திருக்கு. க்ரீன் பேர்ட்லேருந்து பார் ப்ளூ பேர்டு ரிசல்ட் எடுத்ததும் உண்டு. ஸோ நம்மளோட பழைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். ஸோ க்ரீன் பேர்ட்ஸ் வில் கேரி B2 பேர்ட், B2ஓட அந்த ஜீனை கேரி பண்ணும். ஸோ இதுதான். ஸோ இது வந்து க்ரீன் பேர்ட் ஸ்ப்ளிட் டு பார் ப்ளூ, அதை தான் இவங்க எப்படி போடுவாங்கன்னா க்ரீன் ஃபிஷர் ஸ்ப்ளிட் டு B1 B2ன்னு போடுவாங்க. ஒன்றும் கிடையாது, ஸ்ப்ளிட் டு பார் ப்ளூ. அண்ட் ஏதாவது ஒரு பேர்டை விஷுவலாக யாராவது B1 B2 ஒரு க்ரீன் பேர்டை போட்டுட்டு B1 B2ன்னு போட்டிருந்தாங்கன்னா அது விஷுவலாக க்ரீன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. B1 B2னாலே அது ப்ளூவை தான் குறிக்குது. அதுக்கு தான் நான் இங்கே ஃபஸ்ட்டே உங்களுக்கு G1 எழுதி காட்டிக்கிட்டேன். க்ரீனுக்கு ஜீன் நம்ம என்ன பண்ணுவோம், நோட்டிஃபை பண்ணுவோங்கிறது காட்டிக்கிட்டேன். ஸோ தென் அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எதுவுமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இதில் வேறு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண, அவ்வளோதாங்க. ஸோ B2 ரொம்ப வெளியே ஃபெமிலியராக இருக்கிறது ஒரே காரணம் என்னது, அதில் வந்து 100% பார் ப்ளூ சிக்ஸ் எடுக்கலாங்கிற ஒரே ஒரு இது மட்டும்தான் இந்த இருக்குது. 100% பார் ப்ளூ சிக்ஸ் எடுக்கலாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த B2 பயங்கர ஃபேமஸாக இருக்குது. அவ்வளோதானே தவிர அதுக்காக வந்தது தான். B2 வரும்போது இங்கே B1 B2ன்னு வந்துச்சு. ஏன்னா அப்போ நார்மல் பார் ப்ளூ B1 B2ன்னு வந்துச்சு. ஸோ இப்போ எல்லோரும் அதையே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. B1 B2னும் B2 B2னும் மாற்றி எல்லாத்துக்கும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தென் அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவுமே இதில் இல்லை கைஸ், வேறு எதுவுமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குமே இல்லை எனக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள். G1 க்ரீன் பேர்டு, B1 B1 ப்ளூ பேர்டு, B1 B2 பார் ப்ளூ பேர்டு, B2 B2 நம்ம DF பார் ப்ளூன்னு நான் DF பார் ப்ளூன்னு பேசியிருப்பேன். அதை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பேன். பேர்ட் பார்க்க ப்ளூவாக இருக்கும், ஆனால் அந்த ப்ளூ பேர்டு கூட இன்னொரு ப்ளூ பேர்டை நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா 100% சிக்ஸ் வந்து பார் ப்ளூ சிக்ஸ் கொடுக்கும். அந்த B2 B2க்காக மட்டுமே தான் இந்த பேர் எப்படி வந்துச்சு. இந்த B2 B2னால தான் B1 B2 எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. B1 B2னா ஒன்றும் கிடையாது, நார்மல் பார் ப்ளூ பேர்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் நான் ஷார்ட்ஸ்லேயுமே அந்த பார் ப்ளூ பேர்டை வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம மண்டே போட்டுக்க ஷார்ட்ஸில் அந்த பார் ப்ளூ பேர்டை ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இனிமேல் இதேமாரி ஆட் வந்துச்சுன்னா உடனே பாருங்கள். வித்தியாசமான ஒரு பேரில் ஒரு ஆடு வருதுன்னா உடனே பாருங்கள். ஏன்னா நிறைய வரும், அப்படி தான் வரும். திடீர்னு பார்த்தா இப்படி வரும். ஸ்ப்ளிட் டு பேல் ஃபேலோவுக்கு ஃபுல்லாக கூட போட மாட்டாங்க, PFன்னு போடுவாங்க. PFனா பேல் ஃபேலோ வர ஒன்றும் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. என்னதோ ஸ்ப்ளிட் டு PFன்னு வித்தியாசமாக ஏதோ போட்டிருக்காங்க. ரெட் ஃபேக்டருக்கு RFன்னு போடுவாங்க. ஸ்ப்ளிட் டு ரெட் ஃபேக்டர்னா RFன்னு போடுவாங்க.
ஸோ அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது. இந்தியாவுக்குள்ள ஆல்ரெடி இருக்குது, இனி ப்ரீட் பண்ணி வெளியே நிறைய சிக்ஸ் வரும்போது இந்த மாதிரிப்பட்ட நேம்ஸ் எல்லாம் பிரபலமாகும். இவ்வளோ நாள் பார்ப்ளூன்னு இருந்துச்சு, அப்புறம் பார்ப்ளூங்கிற பேர்டு எல்லாருக்கும் நார்மல் ஆனோன்னா B1 B2ன்னு வந்திருக்கு. இனி இந்த B1 B2 நார்மல் ஆனோன்னா அடுத்து வரும் ஏதாவது புதுசாக. ஸோ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ கைஸ், எல்லோரும் கற்றுக்கிறது நல்ல விஷயம் தான். வெளியே உள்ள வேர்ட்ஸ், அப்ராடில் உள்ள யூஸ் பண்ணுற அந்த இதெல்லாம் கற்றுக்கிறது நல்லது தான். கரெக்டாக கற்றுக்கிட்டு எல்லாருக்கும் பயன்படும்படி எல்லாருக்கும் சொல்லி எடுத்து கொடுத்து அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி டவுட்ஸ் வராது. என்ன ப்ரோ இப்படி B1 B2ன்னு போட்டிருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா என்னங்கிற டவுட்ஸ் வராது. ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டாலே அவங்க அது பார்ப்ளூ பேர்டுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ ஒரு குட்டி வீடியோ. இப்போ எல்லாருக்கும் B1 B2 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 B1 B1னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இல்லை புதுசாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுனாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் கமெண்ட்ஸ் வந்து என்னோட சில வீடியோஸுக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக் ஆஃபில் இருக்குது. நான் ஆன் பண்ணியிருந்தாலும் நான் ஒரு 2 வீடியோக்கு அதுவும் ஆஃப் பண்ணேன், வாண்டடாக ஆஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போது கடைசியாக ரீசெண்டாக போட்டு லாஸ்ட்டாக போட்ட வீடியோலையுமே அது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோக்கும் கமெண்ட்ஸ் எப்படி வரும்னு எனக்கு தெரில. ஸோ டவுட்ஸ் இருக்கவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணலாம் எப்போனாலும். ஸோ கைஸ், அப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.